Hello students, welcome to Geetha Max YouTube channel. Exercise 1.2ல third sumல பார்க்குறோம். First subdivision, prove that the following are irrational. 1 by root 2. இதுவும் கிட்டத்தட்ட அதே போல தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அஸ்யூம் பண்ணுறோம், contrary the fact is a rationalனு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதே தான் ஸ்டெப்ஸு. Let us assume to the contrary that 1 by root 2 is rational. 1 by root is rational. 1 by root irrational என்ன அர்த்தம்? 1 by root வந்து ஒரு fraction நம்பர்னு அர்த்தம். a by b அதே தான் கிட்டத்தட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? a, b belongs to integer. a, b are co-prime number. co-prime number. co-prime. அப்படின்னா என்ன அர்த்தம்? HCF வந்து 1 இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a by b is the rational. அப்படின்னா வந்து ரூட் 2 வந்து என்னது? ரேஷ்னலாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து அப்படி நான் என்ன பண்ணுறேன், 1 by root 2 வந்து a by bன்னு கொடுத்துருக்கேன். இது அப்படி நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 1 by root 2 தான் வந்து நம்ம வந்து ரேஷ்னல்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? தேர்ஃபோர் இதை வந்து என்னது? தலைகீழ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன வரும்? root 2 is equal to b by a. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? b by a is rational. b by a is rational and root 2 is also rational. root 2 is also rational கொடுக்குறோம். நம்ம கன்க்ளூட் வந்து என்ன இருக்குது? ஸோ is a wrong, contradicts the fact. contradicts the fact na enna artham? But this is the contradiction. The fact is equal to but this contradicts the fact that root 2 is irrational. root 2 is irrational. Therefore 1 by root 2 is irrational. புரியுதாம்மா? ஒரே பேட்டர்னில் தான் கொண்டு போகிறோம். எந்த விதத்துலையுமே நம்ம மாற்றலை. நம்ம எடுத்துக்கிறத வந்து ரேஷ்னல்னு கொண்டு வந்தோம்னாலே நம்ம கான்ட்ரடிக்ஷன் வந்து பார்ட் வந்துடும். நீங்கள் இதே பேட்டர்ன்லேயே போங்க. எல்லா சம்முமே எளிமையாக செய்யலாம். அடுத்த சம்மில் பார்ப்போம்.